பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அன்புக்குரியவர்களே, நாம் புது உடன்படிக்கையை அதனுடைய ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த புது உடன்படிக்கைக்கு மற்றொரு பெயர் உண்டு, அது விசுவாச உடன்படிக்கை. இந்த உலகத்திலே நாம் அநேக சவால்களை எதிர்கொள்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், ஊழியத்தில், பிள்ளைகள் படிப்புகளில், இப்படி அநேக சவால்கள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறது. இவைகளிலே நாம் ஜெயமெடுக்க விரும்புகிறோம். இந்த உலகத்தின் மக்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் அதற்கு சில திறமைகள் வேண்டும், சில அனுபவங்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், தேவன் பேரிலே நீங்கள் வைக்கிற விசுவாசம், ஆம், இந்த விசுவாசத்தை கூட அவர்தான் தருகிறார். ஆகவே தான் தேவனால் பிறப்பது இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களில் காணப்படுகிற அந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறார். ஆகவே என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளாய் விசுவாசம் இருக்கும் வரைக்கும் நீங்கள் ஜெயித்துக் கொண்டே இருப்பீர்கள். இது புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.